ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து மண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து மாசி மகம், அதனால வந்து வெஜ்ஜி சமையல் தான். வாங்க என்ன செய்யறோன்னு பார்க்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை உப்புமா தான் செஞ்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு, காயெல்லாம் போடல, வெங்காயம் தக்காளி போட்டு உப்புமா. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து மிக்சடு வெஜிடபிள் ரைஸ் தான் செய்ய போகிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே காஞ்சிக்கிறேன். பட்டை சேர்த்துக்கிறேன். பட்டை ஒரு பிரியாணியில் ஒரு ஏலக்காய், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அது வந்து பெரிய ஸ்பூனு, நல்லா ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீர் தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கட் பண்ண தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன். பெரிய பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுன்னா அதையும் சேர்த்தாச்சு. இது வந்து கேரட், பீன்ஸு, மஷ்ரூமு, காலிஃப்ளவர் கொஞ்சமாக பட்டாணி, ஒரு 5லேருந்து 6 பன்னீர் கியூப், இது எல்லாமே சேர்த்து வதக்கிறேன். கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் போட்டு நல்லாவே வதங்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தான் பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதால் 1.5 அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சுது. இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். இது வந்து காய் தான் நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரியாணியில். காய் கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணிட்டேன். இப்போ அரிசி போட்டு நல்லாவே மூடி விட்டு ஒரு 2 விசில் வரட்டும். ஆனால் இது வந்து விசில் வந்து கொஞ்சம் கரெக்டாக வராது. போட்டு இன்னைக்கு வந்து சரி பண்ணி எவ்வளோ வருது விசில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா நானே எடுத்து விட்டு தான் இது வந்து ப்ரெஷர் போக வைப்பேன். அந்தமாரி கூட எடுத்து இன்னைக்கு பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நேற்று வந்து குக்கர் வாங்கலை இல்லையா, அதனால் வந்து இன்றைக்கி தான் சரி பண்ண எடுத்து போகிறேன். அதனால் இதில் வந்து இன்னைக்கு மட்டும் எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லாவே போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கூட விசில் வந்து எப்படி இருக்குமோன்னு பார்த்தேன். சூப்பராகவே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வந்து புதினா இலை வாங்கிட்டு வரல நேற்று. கடையிலுமே காய்கறி வாங்கின கடையிலுமே வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும்தான் கொடுத்தாங்க. அதனால் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். அதையுமே வந்து வேகட்டுன்னு வச்சுருக்கிற பசங்க போகிறதுல வெந்துட்டா கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இல்லைன்னா ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து மிக்சட் வெஜிடபிள் பிரியாணி நல்லா சூப்பராகவே வந்துருக்குது பிரியாணி. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை உப்புமா, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா. அதுக்கப்புறம் நேற்று வந்து கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே ஸ்நாக்ஸ் கட் பண்ணி வச்சிட்டேன். பிரியாணிக்கு குக்கும்பர், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். சூப்பராக வந்து இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.